Welcome to Medley and Memories. நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வள்ளுவர் மழையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீர் ரொம்ப முக்கியம், ஆனால் அந்த நீருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மழை. மழை இருந்தால் தான் நீர் கிடைக்கும். நீரே நம்மளுக்கு அது ஒரு உணவு தான். இந்த மழைக்காக எத்தனை பேர் ப்ரேயர்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நம்ம நாட்டில் மழை வேண்டி அமிர்த வர்ஷினின்னு ஒரு ராகத்தை வாசித்து மழை வேண்டி பிரார்த்தனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சமயம் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஒரு இடத்துல இசை கச்சேரிக்காக வந்திருந்தார். அவர் வாசிக்க போகிற ராகம் அமிர்த வர்ஷினி. அந்த வயலின் எடுத்துகிட்டு அவர் அந்த போ வச்சு வாசிச்சார் பாருங்க. மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுச்சு. எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த மழை பாருங்க, வேண்டிங் போது கிடைக்காம மற்ற நேரத்தில் பெய்யும் மழைன்னு கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. சென்னையும் மும்பையுமான பெருநகரங்கள் இந்த மழையில் ரொம்பவே பாதிப்படையுது. இப்போ ஜமைக்கால பெய்கிற புயல் பாருங்க, அது நம்ம ஊரில் பெஞ்ச மழைக்கெல்லாம் தகப்பனது. 250 km/h பிச்சு வாங்குது. இந்த மழை இல்லாமல் போனால் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அரேபிய நாடுகளில் பாருங்க, மழையே பொழியவே இருக்காது. அங்கே விளையிற பழங்கள் பாருங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பாலைவனத்தில் விளையிற அந்த பேரீட்சைகள் பாருங்க ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அதுவே மழை பொழிவு அதிகமாக இருக்கிற, தண்ணீர் அதிகமாக இருக்கிற கங்கை சமவெளி எடுத்துக்கோங்க, அங்கே ஸ்வீட்டான பழங்களே இருக்காது. ஸோ மழை இருந்தால் தான் விளைச்சலும் நல்லா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பழங்களுக்கு மழை தேவையில்லை. ஒரு ட்ரை லேண்ட் இருந்தால் தான் அந்த பழங்கள் தித்திப்பாக இருக்கும். இதே மாதிரி தான் க்ரூட் ஆயில் விஷயங்களும். கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் நிறைய க்ரூட் ஆயில் கிடைக்குது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் மழை இல்லாததுனால தான். ட்ரை லேண்டாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு நிறைய க்ரூட் ஆயில் கிடைக்கும். மழை பொழிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் அதை அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ மழை தேவையான இடத்துல கிடைக்கணும், தேவையில்லாத இடத்துல பொழிவும் கூடாது. அப்போ தான் நாட்டில் இந்த வளங்கள் எல்லாம் சரிசமமாக இருக்கும். இந்த மழையை வேண்டி பிரார்த்தனை பண்ணவங்களும் இருக்காங்க, வேண்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. கடையோர வியாபாரிகள்லாம் சிரமப்படுறாங்க. அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு மழை பெஞ்சாதான் மகிழ்ச்சி. இந்த ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதே மழை தான். அது ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் பார்க்காது. அது பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏழை பாதிக்கப்பட்டாலும் பணக்காரன் பாதிக்கப்பட்டாலும் அது கண்டுக்காது. தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மழை உண்மையிலேயே ஒரு அமிர்தம் தான். வானத்திலிருந்து பெய்யும் ஒரு அமிர்தம் தான் இந்த மழை. மழையை வேண்டான்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய நிலப்பரப்புகளில் ஐப்பசி மாதம் அடைமழை. இந்த மாதம் ஃபுல்லாக அடைமழையாக தான் இருக்கும். அதுக்கும் தயாராகிக்கோங்க. உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸும் மழைக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ எங்கே வருவதில்லை. வெடித்த பூமியும் மானம் பார்க்கையில் நீயோ கண்ணில் தெரிவதில்லை. உனது சேதியை பொழியும் தேதியை முன்னால் இங்கே யார் அறிவார். நஞ்சை மண்ணும் புஞ்சை மண்ணும் நீயும் வந்தால் பொன்னாய் மின்னும். உனது பெருமை உலகம் அறியும். இடியனும் இசை முழங்கிட வரும் மழையனும் மகளே. சின்ன 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 தூறல் என்ன, என்னை கொஞ்சம் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன. சின்ன சின்ன தூறல் என்ன, என்னை கொஞ்சம் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன. சின்ன சின்ன. இன்னைக்கு பாடின பாடல் மழையை பற்றினது. உங்களுக்கு இதே மாதிரி வேறொரு நினைவுகள், மழையை பற்றினதோ வெயிலை பற்றினதோ பாடல்கள் நினைவுக்கு வந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு புதிய புதிய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கு. See you.